அப்போ அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நஷ்டம், அதே போல் வேலையில் போயின்னு இருக்கும்போது எதிர்பாராத, இப்போ ரிஷபராசியில் வீடு கட்டின்னு இருக்காங்கன்னு சொன்னால் வீடு பாதியில் நின்று போகிறது, பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு ரிஷபராசிக்கு. தேவையில்லாமல் அவமானப்படுறது, வெளியில் போய் அவமானப்படுறது, இதெல்லாம் உண்டு. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி அந்த அவங்களுடைய அந்த கர்மா பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களால் இது எல்லாமே நடக்கிறது. சரிங்க, அப்போ இது அவங்களுக்கு நீக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? அவங்களுடைய கர்மா பலன் குறைஞ்சி அவங்க வாழ்க்கையில் மேலே மேலே நல்லா வரத்துக்கும், அவங்க சொச்சம் இருக்கிற காலமாவது நல்லா இருக்கணும்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதுலேயாவது நம்ம நன்னா இருப்போமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருவெண்ணெய்நல்லூர், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவெண்ணெய்நல்லூர், அங்கே சக்தி பீடம் அப்படின்னு இருக்குது. சக்தி பீடம், அங்கே போய் மகாலட்சுமி ஹோமம் பண்ணுங்க. எப்பயாவது வாழ்க்கையில் உங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில்